ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீ லைஃப் அண்ட் vlogs. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா ஓகே, கேள்விப்படலைன்னா அர்த்தநாரீஸ்வரர் வந்து மலையில் இருப்பாருங்க. அம்மையப்பன்னு சொல்லுவாங்க அர்த்தநாரீஸ்வரரை. ஒரே உடல்ல ஆண் பாதியாவும் பெண் பாதியாவும் காட்சி அளிப்பாரு. ஸோ அர்த்தநாரீஸ்வரர் அவருடைய திருவிழாக்காக மேலே மலையிலேருந்து கீழே இறங்கி வருவாருங்க. வைகாசி மாதம் அப்படின்னாவே திருச்செங்கோட்டில் இருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா அர்த்தநாரீஸ்வரரோட தேர் திருவிழா. தேரில் அர்த்தநாரீஸ்வரர் உட்காந்து வீதி உலா வருவார். சுவாமி ரதம் ஏறுறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்க கோவிலுக்கெல்லாம் வந்து மக்களுக்கு காட்சி கொடுப்பாரு. ஸோ அதுக்காக தான் நாங்கள் இங்கே வெயிலில் நின்றுட்டுருக்கோம். சுவாமி வந்துட்டுருக்காரு. ஸோ செப்பாறையில் தான் தூக்கிட்டு வருவாங்க. மேளதாளத்தோட முன்னாடி ஒரு ஆட்டோவில் தண்ணி வந்துட்டே இருக்குங்க. ஸோ கால் சுடக்கூடாதுன்றதுக்காக கையில் தான் செப்பாறையில் தூக்கிட்டு வருவாங்க. ரதம் ஏறினதுக்கப்புறம் தேங்காய் பழம் மாற்றுறதுனா வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. ரொம்ப கூட்டமாக இருக்கும். அதனால எங்கள் வீட்டுக்கிட்ட வரப்போவே நாங்கள் தேங்காய் பழம் சுவாமிக்கு மாற்றிடுவோங்க. இதுதாங்க அர்த்தநாரீஸ்வரர் சுவாமி. ஆண் பாதி பெண் பாதியாக காட்சி அளிப்பார். ரொம்பவே சக்தி வாய்ந்த சுவாமிங்க. மேரேஜ் ஆகாதவங்களுக்கெல்லாம் திருச்செங்கோடு மலைக்கு வந்து சாமி கும்பிட்டு போனால் மேரேஜ் ஆகும்னு சொல்லுவாங்க. முதல்ல அர்த்தநாரீஸ்வரர் செப்பாறையில் வருவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா முருகர் வள்ளி தெய்வானையோட வருவாங்க. விநாயகர் முன்னாடி இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருமாள், பின்னாடியே வந்து ஆஞ்சநேயர் இருப்பார். ஸோ இப்படி தாங்க இருக்கும் இந்த ஊர் ஃபெஸ்டிவல். ஃபஸ்ட்டு சுவாமி எல்லாத்தையும் பார்த்துருவோம். இப்போ வீட்டுக்கிட்டே வரப்போ தேங்காய் பழம் மாற்றிக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். இந்த வீட்டுக்கிட்டே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது கோவிலில். வீட்டில் தேங்காய் பழம் எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துடலான்றதுக்காக வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து தேங்காய் பழமெல்லாம் வச்சுட்டு திரும்ப கோவிலுக்கு தாங்க போவோம். ஏன்னா சுவாமிக்கு இங்கே அபிஷேகம் நடந்து ஆராதனை பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு சுவாமி கிளம்பிடுவாங்க. அடுத்த கோவிலுக்கு போய் இதே மாதிரி அங்கேயும் தேங்காய் பழம் மாற்றுவாங்க. தேங்காய் பழம் மாற்றுறவங்க மாற்றிக்குவாங்க. மீதி எல்லாரும் சாமி கோவிலில் வந்து சுவாமியை கும்பிட்டு போவாங்க. இந்த மாதிரி தான் இருக்குங்க. இப்போ கிளம்புவார் பாருங்க அர்த்தநாரீஸ்வரர் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முருகர், அதுக்கு அடுத்த ஆர்டரில் பெருமாள். இந்த ஆர்டர்லேயே தான் வந்து எல்லா கோவிலுக்கும் சுவாமி ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்ற மாதிரி போவாங்க. இதை பார்த்த எல்லாத்துக்குமே இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறது என்னென்னா, உங்கள் எல்லாத்துக்காகவுமே நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். எனக்காக நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் மோட்டிவேட் ஆகும் இன்னும் நிறைய வீடியோஸ் போடணுன்னு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத. இந்த ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா தேரில் 3 நாளைக்கு சுவாமியை வச்சு ரதம் இழுப்பாங்க. ஸோ அதையும் காட்டுறேன் உங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கும்னு பாருங்கள். இது ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். ஷார்ட்ஸில் போய் வேணுன்னா பாருங்கள், ரொம்ப கிளியராக தெரியும். இது லாங் வீடியோவில் இந்த மாதிரி போஸ்ட் பண்ண முடியாது. இதுதான் அர்த்தநாரீஸ்வரருடைய தேர். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் போடுறேன். ஏன்னா தேர் திருவிழா அப்போ தேர் கடை நிறைய போடுவாங்க. எங்கள் ஊரில் தேர் கடையும் தூரியும் அவ்வளோ இருக்குங்க. ஸோ அதையெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம்.